அப்பாவும் கட்சியில ரொம்ப நாளா இருக்காரு போலே. அப்பா கட்சியில ரொம்ப நாளா இருக்காருன்றதை தாண்டி அப்பா வளர்ந்ததே திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம திமுக பார்த்துதான். அவருக்கு வந்துட்டு திமுக தொண்டன்றதை தாண்டி ஒரு உயிர் அவருக்கு. கட்சி அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை அதான் சொல்றது, நாங்க 4 பேர் படிக்கிறோம் அப்படின்றதுக்கு காரணமும் அவர் தான். அவர் அப்படிதான் சொல்லி வளர்த்துறாருங்களே, நீங்க படிக்கணும், பெரியார், அண்ணா, நம்ம கலைஞர், டாக்டர் கலைஞர் சொன்ன வழியில படிக்கணும், இதெல்லாம் தான் அரசியல், இதெல்லாம் தான் நாட்டு நடப்பு. அப்போ பெண்கள் வந்துட்டு எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க முன்னாடி, அப்போ நம்ம எல்லாம் இப்படி இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே சொல்றேன். அப்பா வந்துட்டு ஒரு நாள் கூட நம்ம ஏதாவது, இப்போ ஆண்கள் வந்துட்டு விளையாட போவாங்க ஈவினிங் அந்த டைம்ல எல்லாம் பாய்ஸ், ஆனா அப்பவே மற்றவங்க எல்லாம் கேர்ள்ஸை விட மாட்டாங்க, 6 மணிக்கு மேல விடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அப்பா அப்படி கிடையாது. நீங்க போங்க, நீங்க போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுல போங்க. இப்போ விளையாட்டு துறையில போகணுமா தாராளமா போங்க, அந்த ஃப்ரீடம் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுங்க. படிக்குதா பிள்ளை அப்படி எங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்பா வந்துட்டு படிக்கட்டும், அவங்களுக்கு என்ன தோணுது அவங்க பாட்டு படிச்சுட்டே போகட்டும். வந்துட்டு நாங்க சின்ன வயசுல ரொம்ப குட்டி வயசுல இருக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல அப்பா வந்துட்டு கட்டினது. அப்பவே கடன் வாங்கி, அப்போ இந்த வீடு கட்டுறதுக்கே அப்போ அவங்க அவ்வளோ கடன் வாங்கி தான் இது பண்ணாங்க. 4 பொண்ணுங்களையும் படிக்க வச்சுட்டு, இங்க நம்ம மற்ற பக்கம் எல்லாமே ரொம்ப அப்போ வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ற பேசஸ். அப்போ வந்துட்டு எல்லாரும் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க. பட் எங்களை வந்துட்டு வேலைக்கு அனுப்பாம இவங்க படிக்கணும், 4 பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு 4 பேருமே படிச்சு. நீங்க எத்தனாவது பிள்ளை? தேர்ட். 4 பொண்ணுங்க அப்பா அம்மாக்கு. இவங்க தான் அம்மா. நல்லா இருக்கீங்களா? எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு அழுகுவேண்டா. ரொம்ப எமோஷனல் டைப்பு அம்மா. ஆனந்த கண்ணு நினைக்கிறேன். அவங்க அழுதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பா வந்துட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி நம்ம படிக்க வச்சாங்க. 4 பேருமே படிக்க வச்சிருக்காங்க. 4 அக்கா வந்துட்டு இப்போ கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கா. செகண்ட் ஒன் வந்துட்டு பிரைவேட் பேங்க் எம்ப்ளாயி இருக்காங்க. தேர்ட் ஒன் டாக்டர். 4th வந்துட்டு இப்போ குரூப் 4 சர்வீஸ்ல பாஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராணிபேட்ல. ஒரு எல்லா தளத்திலையும் வீட்டுல வந்து பெண்களை வளர்த்துட்டு இருக்காரு அப்பா. அவங்க 4th சிஸ்டர் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. சூப்பருங்க. நிச்சயமா அவங்க ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்கா இருக்கு. 4 பெண்கள் அப்படின்னும் போது பெண் குழந்தைகளை இங்க எப்படி ட்ரீட் பண்ற சமூகம், பெண்களை எப்படி ட்ரீட் பண்ற சமூகம் அப்படின்ற இடத்துல 4 பேருமே படிக்க வச்சு ஒவ்வொரு தளத்துல, அதுவும் நீங்க இன்னைக்கு மருத்துவரா இருந்து அரசியல் தளத்துக்கு போறீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான்.